வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு மத்திய ரயில்வே சார்பாக மேலும் ஒரு சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணிக்கு இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட 2 ரயில்கள் இனிமேல் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட உள்ளது. இது இரண்டையும் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு வாஸ்கோடகாமா வேளாங்கண்ணி, லோகமான்ய திலக் வேளாங்கண்ணி, பாந்திரா டெர்மினல் வேளாங்கண்ணி ஆகிய சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தற்போது மேலும் கூடுதலாக ஒரு சிறப்பு ரயிலானது லோகமான்ய திலக் ரயில் நிலையத்திலிருந்து வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தின் போது இயங்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 01161 லோகமான்ய திலக் வேளாங்கண்ணி சிறப்பு ரயிலானது லோகமான்ய திலக் ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஆகஸ்ட் 26ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு புறப்பட்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 3 மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 01162 வேளாங்கண்ணி லோகமான்ய திலக் சிறப்பு ரயிலானது வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6 மணிக்கு புறப்பட்டு லோகமான்ய திலக் ரயில் நிலையத்தை ஆகஸ்ட் 29ஆம் தேதி மாலை 4:20க்கு சென்று சேரும். அடுத்து இந்த ரயிலோட நிறுத்தங்களை பார்த்துடலாம். இந்த ரயிலானது தானே, கல்யாண், லோனாவாலா, பூனே, டாவுன், சோலாப்பூர், காலபுர்கி, வாடி, யதகிர், கிருஷ்ணா, ரைச்சூர், மந்திராலயம் ரோடு, அதோனி, குண்டக்கல், கூட்டி, அடிப்பற்றி, எரகுண்டலா, சுடப்பா, ராசம்பேட்டா, ரேணிகுண்டா, காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இந்த ரயிலோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ரயிலில் 2 ஏசி 2 டயர், 6 ஏசி 3 டயர், 12 ஸ்லீப்பர், 2 அன்ரிசர்வ்டு, 2 SLRD சேர்த்து மொத்தமாக 24 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவானது வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி துவங்கி நடைபெற உள்ளது. தமிழகத்தில் இந்த ரயிலில் வேலூர், திருவண்ணாமலை, காட்பாடி போன்ற பகுதிகளோட மக்கள் வேளாங்கண்ணி வர்றதுக்கு இந்த ஒரு ரயிலை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாத மற்ற பகுதிகளில் இருந்து வர்ற தமிழ் மக்கள் வேளாங்கண்ணி வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ரயில் பயன்படுத்திக்கலாம். கொடியேற்றத்திற்கு சென்னை எழும்பூரில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட பல்வேறு ரயில்கள் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அதில் 2 ரயில்களை மட்டும் மீண்டும் சென்னை எழும்பூர்லேருந்து இயக்க இருக்காங்க. சென்னையிலிருந்து திருச்செந்தூர் மற்றும் சென்னையிலிருந்து மன்னார்குடி செல்லும் ரயிலானது தாம்பரத்திற்கு பதிலாக இனிமேல் சென்னையிலிருந்தே புறப்பட இருக்கு. ட்ரெயின் நம்பர் 16179 சென்னை எழும்பூர் மன்னார்குடி ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டு செல்லும். ட்ரெயின் நம்பர் 16180 மன்னார்குடியிலிருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி புறப்படும். மன்னார்குடி சென்னை எழும்பூர் ரயிலானது தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும். ட்ரெயின் நம்பர் 20605 சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூர் வரை செல்லும். சென்னை எழும்பூர் திருச்செந்தூர் செந்தூர் அதிவேக விரைவு ரயிலானது வருகின்ற ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படும். ட்ரெயின் நம்பர் 20606 திருச்செந்தூர்லேருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி சென்னை எழும்பூருக்கு செல்லும் ரயிலானது தாம்பரம் வரை இயக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த ரயிலானது ஆகஸ்ட் 20 முதல் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும். தற்போது இந்த 2 ரயில்களும் மீண்டும் சென்னை எழும்பூருக்கு மாற்றிருக்காங்க. பணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவடைந்து வர மற்ற ரயில்களும் படிப்படியாக சென்னை எழும்பூருக்கு மீண்டும் மாற்றப்படும். இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான் மக்களே. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.